ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கிறீங்களா? வாழை படம் பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமான ஒரு படம். கடைசி சீனி கிளைமேக்ஸ் ரொம்ப அழுவ வேண்டிய சூழ்நிலை. உண்மையிலே மாரி செல்வராஜ் அவர்களை நம்ம பாராட்ட வேண்டும். இது ஜாதி படம் அல்ல, சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரு படம். இது எல்லாம் ஜாதி படம்ன்ற கிடையாது. வாழை மட்டும்தான் சுமக்கிறாங்களா? கூலி தொலை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் தான் அந்த படம். அவர் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக காட்டிக்கிறார். மக்கள் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நல்ல ஒரு மனிதர். உண்மையிலே அந்த 25 வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு படமாக்கி அவருடைய ஊரையே, கருங்குளம் பக்கத்தில் புளியங்குளம், அந்த ஊரையே அவர் வெளிப்படுத்திக்கிறாரு. இது யாருக்கும் புரிய மாட்டுது. யாரோ பிறந்தாங்க, வாழ்ந்தோம், செத்தோம், எவன் தன்னுடைய ஊரை வெளிச்சம் போட்டு காட்டிக்கிறாங்க. நம்ம சம்பாரித்தோம், சாப்பிட்டோம், அது போதும், அப்படி தான் இருந்துக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் பார்க்கின்ற பொழுது மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக அந்த படத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துக்கிறார். இதை எல்லாம் தெரிஞ்சதுனாக்கா நல்லா உணவுபூர்வமாக நினைக்கக்கூடிய மனுஷால் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. சில பேருக்கு தெரியல, அவருக்கோசம் படத்தை எடுக்கலை. இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் படித்து ஆளாகி 20 வருஷம் வெளியே போயிருக்கிறார். போயிட்டு விட்டு அப்படியே போயிருக்கலாமே. எனக்கான்ட்டு தன் குடும்பம் பிள்ளைன்னு போயிருக்கலாமே. தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அதை எடுத்து காட்டியிருக்கிறார். உண்மையில பாராட்ட